அனைவருக்கும் என்னோட மன்மார்ந்த வணக்கம். இது என்னோட முதல் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம். துறையூர் கிராமத்துக்கு இந்த மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் வச்சதில் எனக்கு உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த திட்டத்தோட முக்கியத்தை நம்மளோட சப் கலெக்டர் எடுத்து கூறினார். நிறைய வகையான நல்ல திட்டம் உதவிகள் மற்றும் அனைத்து துறைகளோட செயல்பாடுகள் பற்றி ஒரு ஸ்டாலாக போட்டுட்டு உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார்கள். என்னோட வேண்டுகோள் கவர்மெண்ட் சார்பாக நிறையா ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு வருஷம் புது ஸ்கீம்ஸ் வந்துட்டே இருக்கும். அனைவருக்கும் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி, இந்த திட்டங்கள் பற்றி, அதனோட பயன்கள், அதனோட தொகுதி அடிப்படை அனைத்தும் துறை சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார்கள். என்னென்ன ஸ்கீம்ஸ் யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கீமும் பயன்படுத்துமாறு நான் உங்களுக்கு அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தும் கவர்மெண்ட் ஒரு சின்ன விஷயமும் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு திட்டம் உருவாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு வேளாண்மை துறை சார்பாக ஃபர்டிலைசர் இருக்கட்டும், இல்லை நம்மளோட சீட்ஸை பற்றி மானியம், பல வகையான இயந்திரங்களுக்கு ரெண்டல் அடிப்படையில் எடுத்து பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கும் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் உருவாக்கிது. இந்த திட்டங்கள் அனைத்தும் நீங்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பகுதி மானவாரி பகுதியாக இருக்கிறதுனால சில ஸ்கீம்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்பெஷலாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக பண்ணைக்குட்டிகள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஒரு 1000 பண்ணைக்குட்டிகள் ஒரு டார்கெட் வச்சு நாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாக்கில் ஒரு 200க்கு மேலே பண்ணைக்குட்டிகள் ஒதுக்கியிருக்கோம் டார்கெட்டு. ஃபார்மர்ஸ் அனைவரும் இந்த திட்டத்தை இது முழுமையாக எந்த செலவு இல்லாமல் சிஎஸ்ஆர் வகையில், கம்பெனிஸ் மூலமாக சிஎஸ்ஆர் வகையில் இதற்கான செலவு செய்து டிபார்ட்மெண்ட்டை பண்ணி தர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் லோக்கல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் அணுகி அவங்கக்கிட்ட மனு கொடுத்து இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன் தரலாம். இது மட்டும் இல்லாமல் 2ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஜமாபந்தி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதில் வருவாய்த்துறை சார்ந்து அனைத்து விஷயங்கள், பட்டா மாற்றம், பட்டா ரத்து உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் பற்றி நீங்கள் மனு கொடுக்கலாம். ஏற்கனவே மனு கொடுத்துருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லி எங்களோட அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஜமாபந்தி ப்ரோக்ராமும் நல்லபடியாக பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் இப்போ நமக்கு ஸ்கூல்ஸ் மறுபடியும் ஜூனில் திறக்கப்படுகிறது. அதே போல் +2 முடிந்து மாணவிகள் அனைவரும் அவங்கவுங்க காலேஜுக்கு கல்லூரிக்கு அவங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்லூரி பட்டப்படிப்பு கண்டிப்பாக படிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு எல்லா ஹெட் மாஸ்டர்ஸ் வழியாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த துறை, எந்தெந்த காலேஜ் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம்.
அந்த கைடன்ஸ் பிரகாரம் குழந்தை அனைவரும் மாணவியல் +2 முடிந்து மாணவியல் அனைவரும் வந்து அந்தந்த காலேஜுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு நீங்கள் உறுதி செய்யணும். இது இல்லாமல் நம்ம வந்து மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் இல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்திலையும் ஆர்டிஓ அண்ட் சப் கலெக்டர் ஆஃபீஸஸ்லையும் குறைதீர்வு நாள் முகாம் நடைபெற்று வருகிறது. அதுலேயும் உங்களோட மனுக்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற அனைத்து மனுக்களுக்கும் விரைவாக தீர்வு கொடுக்குற மாதிரி நாங்கள் எங்கள் அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே உள்ள அனைத்து ஸ்டாலையும் வந்து பார்த்து எந்தெந்த நலத்திட்ட உதவிகள் எந்தெந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே கூட நேரடியாக மனு கொடுக்கலாம். மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து என்னோட முதல் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமில் கலந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.